சுத்துப்பட்டு ஒரு திருவிழாலயே எங்க ஊர் திருவிழா அடிச்சுக்க வேற எந்த ஒரு திருவிழாவும் இருக்காது. அவ்வளோ வைபா இருக்கும். அடிக்கிற ட்ரம் செட்லாம் வேற லெவல்ல இருக்கும். ட்ரம் செட் அடிச்சா ஆடாம இருக்க முடியாது. 6 மாசம் குழந்தையிலேருந்து கிட்டத்தட்ட 60 வயசு தாத்தா வரைக்கும் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. வைபா இருக்கும். ஆக்சுவலி நான் ஊருக்கு வந்த நைட்டு 2 மணி வரைக்கும் பூ கட்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா ஊர்ல ரூ. 50க்கும் ரூ. 100க்கும் பூ வாங்கி யோசிச்சு யோசிச்சு வைப்பேன். இங்க ஊருக்கு வந்தோன்னே அம்மா கவர் கவரா கொடுத்து எல்லா பூவும் உனக்கு தாயா, ஆசை தீர கட்டி வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. பூ கட்டி முடிக்கவே 2 மணி ஆச்சு. பூ அவ்வளோ பூ இருந்தது. அம்மா நீங்க பாதி கட்டுங்க, நான் பாதி கட்டுறேன்னு சொல்லிட்டு பிரிச்சு உட்காந்து வீட்டுக்கு வெளியில உட்காந்து ஜாலியா பேசிட்டு கட்டிட்டு இருந்தோம். சரி காலையில எந்திரிச்சோன்னே திருவிழா கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அம்மா சொன்னாங்க நான் குழம்பு வச்சுட்டு வரேன் அப்படின்னாங்க. விஜய் இல்லம்மா நான் இந்த தடவை குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டு மட்டன் குழம்பு வச்சுட்டு குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம்னா திருவிழாக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம சாப்பாடு மட்டும் சூடா வடிச்சு எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு திருவிழாக்கு கிளம்பிட்டோம். இந்த சாரீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஷ்யூ சாரீ கோல்டன் கலர் கட்டுறோம், நமக்கு நல்லா இருக்குமா, நிறக்குமா, நிறக்காதா, அடிக்குமா, அடிக்காதா, அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு கட்டினேன். பட் கட்டினதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. உனக்கு நல்லா இருக்குப்பா இந்த சேலை அப்படின்னு சொல்லி. இந்த டசல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு சாரீ வாங்கி இவ்வளோ ஹை லுக்காக காட்டும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. திருவிழாக்கு எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். நம்ம ஊர் திருவிழாவுக்கு நம்ம போறோமோ இல்லையோ சுத்துப்பட்டு கிராமமே வந்துடும். அவ்வளோ க்ரௌட் இருந்தது கோவில் என்ட்ரன்ஸ்லயே. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது எல்லாமே நடக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ கும்பல் வரும் திருவிழாக்கு. எப்பயுமே இருக்கிறத விட இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. ஸோ ஒருத்தரும் போறத நாங்க ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி நம்ம அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். எப்பயும் கோவிலுக்குள்ளதான் அபிஷேகம் பண்ணுவாங்க, பட் கிரௌடு அதிகமா இருந்தனால கோவில் வெளியிலேயே அபிஷேகம் பண்ணாங்க. சரி நம்ம தேங்காய் உடைச்சு கொடுத்தோன்னா சாமிக்கு மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திண்ணூறு வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு போனோம். கோவில் என்ட்ரன்ஸ்ல உள்ளார போவேலே தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்க தாத்தா தலையில தூக்கி உட்கார வச்சுட்டு பாத்துக்கிட்டே வாடான்னு சொன்னாரு. ஆனா அழுக அவன் நிக்கவே இல்லை. ஒரு வழியா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தா அதுக்கப்புறம் தான் அழுக நிறுத்தினா. அவங்க தாத்தா அழுகை நிப்பாட்டுறதுக்காக ஒரு மரத்து மேல எல்லாம் உட்கார வச்சுட்டு அழுகை நிப்பாட்டினாரு. ஏடி கோயில்ல என்ட்ரி ஆகி வெளியில வர்றதுக்கே இவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சுடி, எங்காவது மோர் எதுவும் கொடுப்பாங்களாடி, குடிச்சா நல்லா இருக்கும் அடிக்கிற வெயிலுக்குன்னா. ஒரு வழியா அந்த இடத்த கண்டுபிடிச்சு நாங்க போயிட்டு மோர் குடிச்சோம். ஆனா லைன் ஃபுல்லுமே வச்சிருந்தாங்க, கிரௌடு அதிகமா இருந்தனால எங்களால வாங்கி கொடுக்க முடியல. இந்த சைடு அவன் மோர் குடிச்ச உடனே இந்த சைடு அன்னதான சாப்பாடு போட்டாங்களா, சரி வாங்க போலான்னு போனேன். சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிரௌட் அங்கே அவ்வளோ இருந்தது. சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வந்தோடனே சாப்பாடு வடிச்சு ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு முதல் நாள் திருவிழா ரொம்ப அமோகமாக போச்சு. அடுத்த நாள் மஞ்சள் நீர் விளையாட்டு விழா. சரி என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.